வணக்கம். ஹாய் ஆல். எங்களோட சேனலில் ஒரு அசோகா ஹல்வா அப்படிங்கிற ரெசிபியை நாங்கள் ரீபோஸ்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சவுத் இண்டியன் டெசர்ட். அதாவது ரொம்ப ரொம்ப பிலவுட் சவுத் இண்டியன் டெசர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட ஆரிஜின் பார்த்தாக்கா திருவையாறு தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஹிஸ்டாரிக்கல் ஆரிஜின் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது அந்த காலத்தில், அதாவது டியூரிங் வேர்ல்ட் வார் 2 கோதுமை கிடைக்கிறதே ரொம்ப ஸ்கேர்ஸாக இருந்ததா. அதனால் இந்த கோதுமை மாவு ஹல்வாவை எப்படி ரீதிங்க் பண்ணி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சதில் பாசிப்பருப்பு நிறையா சேர்த்து கொஞ்சமாக அந்த கோதுமை மாவு சேர்த்து நம்ம இந்த அசோகா ஹல்வாவை கலர முடியும் அப்படின்னு அங்கே கண்டுபிடிச்சி அதை அசோகா ஹல்வாவாக கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது நாங்கள் சியாட்டில் வந்திருக்கச்சே இந்த அசோகா ஹல்வாவை தயாரித்தோம் கெஸ்ட்ஸ்க்கு. ஸோ அவங்க பார்த்துட்டு இது நாங்கள் ஸ்வீட் ஷாப்ஸ் தமிழ்நாட்டில் சாப்பிட்டதே இல்லையே, இது என்ன ஸ்வீட் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் நானும் யோசித்தேன், நிஜமாவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா நம்ம ஸ்வீட் ஷாப் தமிழ்நாட்டில் இந்த அசோகா ஹல்வா அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. வீட் ஹல்வா, அந்த மாதிரி பூஷ்ணிகா ஹல்வா, நிறைய ஹல்வாஸ் கிடைக்குது. பட் இந்த அசோகா ஹல்வாங்கிறது ரொம்ப ரேரிட்டி தான். இது இன்னும் கூட மோஸ்ட்லி ஹோம்மேடாக தான் இருக்குது. பட் தமிழ்நாடு வெட்டிங்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த டெலிகசி நம்ம நிறையா தமிழ்நாடு வெட்டிங்ஸில் சர்வ் பண்ணுறத பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப புரத சத்து நிறைந்த ஒரு ரெசிபியும் கூட. இந்த குட்னஸ் ஆஃப் வீட்டும் இருக்குது. அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான அந்த பாசிப்பருப்பு, அதோட புரத சத்தும் இதில் இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸோ நாங்கள் இதை இந்த அசோகா ஹல்வாவை ஆக்சுவலாக போஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் எங்களோட கெஸ்ட் சியாட்டில் சொன்னாங்க, நீங்கள் இதை ரீபோஸ்ட் பண்ணுங்க, அதாவது ரைட் ஃப்ரம் ஸ்கிராப் அந்த பாசிப்பருப்பு வறுக்கிறதுலேருந்து இதை எங்களுக்கு காமிச்சு ரீபோஸ்ட் பண்ணுங்க, வி ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னாங்க. வி வர் அமேஸ்ட் டு சீ தட் அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக அதை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிஜமாவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வெளியில் ஸ்வீட் ஷாப்ஸில் இன்னும் அவ்வளோ பாப்புலர் ஆகாத ஒரு ஸ்வீட்டாக வேற இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம இதை ரீபோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரைட் ஃப்ரம் ஸ்கிராப் எப்படி பாசிப்பருப்பை வறுக்கிறது, எப்படி அதை குக்கரில் வேக வைக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து நாங்கள் இந்த ஃபுல் ரெசிபியையும் ரீபோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நாங்கள் போஸ்ட் பண்ணதான அந்த அசோகா ஹல்வா ரெசிபியை போய் பாருங்கள். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னாக்கா, இது கொஞ்சம் நெய் போட்டும் கலரலாம், நிறையா நெய் போட்டும் கலரலாம். கொஞ்சம் நெய் போட்டு கலரினாக்கா இது ஆறின உடனே ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நாங்கள் எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ண அசோகா ஹல்வா ரெசிபியை நீங்கள் போய் பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.